Hi all. நம்ம இது வரைக்கும் வந்துட்டு குரூப் தியரியில் சிமெட்ரி எலிமெண்ட்ஸ்னா என்ன, சிமெட்ரி ஆப்ரேஷன்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ இதை வச்சு ஒரு மாலிகுலர் இருக்கிற சிமெட்ரி எலிமெண்ட்ஸை நம்ம ஈஸியாக ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி சிமெட்ரி எலிமெண்ட்ஸை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சிமெட்ரி எலிமெண்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணுற சிமெட்ரி ஆப்ரேஷன்ஸை நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகிருக்க இந்த சிமெட்ரி ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி மாலிகுலர் பாயிண்ட் குரூப் நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ அடுத்து நம்ம பார்க்க இருக்கிற டாபிக் வந்துட்டு பாயிண்ட் குரூப். ஸோ பாயிண்ட்னா என்ன இங்கே அப்படின்னா, இப்போ பார்த்தோம் இல்லையா, நம்ம சிமெட்ரி எலிமெண்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த சிமெட்ரி எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு மாலிகுலில் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டு, ஒரு யூனிக் பாயிண்டில் தான் மீட் பண்ணும். ஸோ அதுதான் வந்துட்டு பாயிண்ட். இப்போ குரூப்னா என்ன அப்படின்னா, இந்த சிமெட்ரி எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஜென்ரேட் பண்ணுற ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி ஃபார்ம் பண்ணுறது தான் ஒரு குரூப். ஸோ இதை தான் வந்துட்டு நம்ம மாலிகுலர் பாயிண்ட் குரூப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போது மாலிகுலர் பாயிண்ட் குரூப்பில் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, மாலிகுல்ஸ் எல்லாம் எப்படி வந்துட்டு குரூப் பண்ணி வச்சுருக்காங்க, என்ன பேசிஸில் குரூப் பண்ணி வச்சுருக்காங்க, இதை வந்துட்டு எப்படி டினோட் பண்ணுறாங்க அப்படின்றத தான் நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஸோ மாலிகுல்ஸ் எல்லாத்துலேயும் ஜென்ரேட் ஆகிருக்க சிமெட்ரி ஆப்ரேஷன்ஸை பொறுத்து மாலிகுல்ஸை டிஃப்ரெண்ட் குரூப்பாக கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கிளாசிஃபிகேஷன், இந்த குரூப்ஸுக்கு வந்துட்டு சில நொட்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நொட்டேஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு வகையான சிம்பிள்ஸ், அதாவது ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒரு சிம்பிள் அசைன் பண்ணி அந்த குரூப்ஸ் எல்லாம் பிரித்து வச்சுருக்காங்க. இப்போ எப்படி பீரியாடிக் டேபிளில் எலிமெண்ட்ஸை வந்துட்டு அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பொறுத்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களோ, அதே மாதிரி இங்கே மாலிகுலர் பாயிண்ட் குரூப்லேயும் மாலிகுல்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் நொட்டேஷன்ஸ், டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸ் கொடுத்து மாலிகுல்ஸை வந்துட்டு குரூப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த நொட்டேஷன்ஸ் என்ன அப்படின்றது இப்போ பார்ப்போம். இப்போ ஜென்ரலாக நொட்டேஷன்ஸ் வந்துட்டு 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு ஷான்ஃப்ளை நொட்டேஷன்ஸ், இன்னொன்று வந்துட்டு ஹெர்மன்-மார்கியன் நொட்டேஷன். இப்போ மாலிகுலர் பாயிண்ட் குரூப்பை பொறுத்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது இந்த ஷான்ஃப்ளை நொட்டேஷன்ஸ். ஸோ இதுதான் வந்துட்டு மாலிகுலர் பாயிண்ட் குரூப்பில் நம்ம யூஸ் பண்ண போகிற நொட்டேஷன்ஸ். இந்த ஹெர்மன்-மார்கியன் நொட்டேஷன்ஸ் வந்துட்டு இந்த கிறிஸ்டலோகிராஃபர் ஸ்பேஸ் குரூப்பில் யூஸ் பண்ணுற நொட்டேஷன். ஸோ இதுதான் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாயிண்ட் குரூப்ஸ். இப்போ இந்த பாயிண்ட் குரூப் வந்துட்டு 5 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸாக நம்ம பிரிக்கலாம். அது என்னென்ன அப்படின்னு இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு வெரி லோ சிமெட்ரி பாயிண்ட் குரூப், செகண்ட் சைக்ளிக் குரூப், தேர்ட் வந்துட்டு டைஹீட்ரல் குரூப்ஸ், ஃபோர்த் வந்துட்டு லீனியர் குரூப்ஸ், ஃபிஃப்த் வந்துட்டு வெரி ஹை சிமெட்ரி பாயிண்ட் குரூப்ஸ். ஃபர்ஸ்ட் வந்துட்டு வெரி லோ சிமெட்ரி பாயிண்ட் குரூப்ஸ். இந்த 3 குரூப்பும், அதாவது C1, CI, CS, இந்த 3 குரூப்புமே வந்துட்டு வெரி லோ சிமெட்ரி பாயிண்ட் குரூப். ஸோ இந்த 3 குரூப்லேயுமே வந்துட்டு சிமெட்ரி வந்துட்டு ரொம்ப ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்துட்டு C1 பாயிண்ட் குரூப். இந்த C1 பாயிண்ட் குரூப்பில் வந்துட்டு H = 1 அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். இப்போ இந்த ஹெச்ன்ற இந்த புது டேர்ம் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஹெச் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆர்டர் ஆஃப் த குரூப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆர்டர் ஆஃப் த குரூப்னா என்ன அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் சிமெட்ரி ஆப்ரேஷன்ஸ். அதை டோட்டல் நம்பர் ஆஃப் சிமெட்ரி ஆப்ரேஷன்ஸை தான் நம்ம வந்துட்டு ஆர்டர்னு சொல்லுவோம். சிமெட்ரி ஆப்ரேஷன்ஸாக என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஒரு மாலிகுல் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இந்த மாலிகுலில் நான் என்னென்ன சிமெட்ரி ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியுமோ அதோட டோட்டல் தான் வந்துட்டு இந்த ஹெச். இந்த C1 பாயிண்ட் குரூப்புக்கு அடியில் வர்ற எல்லா மாலிகுல்ஸ்லேயுமே ஒரே ஒரு சிமெட்ரி ஆப்ரேஷன்ஸ் மட்டும்தான் பாசிபிள். அந்த ஒரு சிமெட்ரி ஆப்ரேஷன் என்ன அப்படின்னா E. ஸோ C1 பாயிண்ட் குரூப்பை பொறுத்த அளவுக்கு ஈன்ற சிமெட்ரி ஆப்ரேஷன் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இப்போ இந்த மாலிகுல்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சிமெட்ரியுமே இல்லை. எல்லா இப்போ இந்த பர்டிகுலர் மாலிகுலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4 ஆட்டம் இருக்குது. கார்பன் சென்டரில் இருக்குது. இதை சுற்றி 4 ஆட்டம்ஸ் இருக்குது. ஆனால் 4 ஆட்டம்ஸுமே எப்படி இருக்குது அப்படின்னா எந்த ஒரு சிமெட்ரியுமே இல்லாமல் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதை வந்துட்டு நான் இப்போது ஒரு 360 டிகிரிக்கு நான் ரொட்டேட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு ஐடென்டிக்கல் கான்ஃபிகரேஷன் கிடைக்கும். 360 டிகிரிக்கு நடுவில் எனக்கு எங்கேயுமே வந்துட்டு ஒரு ஈக்குவலன்ட் கான்ஃபிகரேஷன் கிடைக்காது. அப்போ வந்துட்டு இந்த மாலிகுலை பொறுத்த அளவுக்கு இதில் இருக்கிற ஒரே சிமெட்ரி எலமெண்ட் என்னன்னா E மட்டும்தான். அது ஜென்ரேட் பண்ணுற சிமெட்ரி ஆப்ரேஷன் என்ன அப்படின்னா ஐடென்டிட்டி ஆப்ரேஷன் மட்டும்தான். ஸோ அப்போ C1 பாயிண்ட் குரூப்பில் பொறுத்த அளவுக்கு இந்த மாலிகுல்ஸில் இருக்கக்கூடிய ஒரே சிமெட்ரி ஆப்ரேஷன் என்ன அப்படின்னா E மட்டும்தான். ஸோ ஒரு மாலிகுலில் வந்துட்டு E அப்படின்ற இந்த சிமெட்ரி ஆப்ரேஷன் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாலிகுல் வந்துட்டு C1 பாயிண்ட் குரூப்பை சேரும். இந்த 4 மாலிகுல்ஸை பொறுத்த அளவுக்கு இந்த E அப்படின்ற இந்த சிமெட்ரி ஆப்ரேஷனை தவிர வேறு எந்த ஒரு சிமெட்ரி ஆப்ரேஷனுமே இல்லை. ஸோ இது வந்துட்டு
C1 பாயிண்ட் குரூப். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு CI பாயிண்ட் குரூப். இந்த CI பாயிண்ட் குரூப்பை பொறுத்தளவுக்கு H வந்துட்டு 2 இருக்குது. அப்போ 2னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த பாயிண்ட் குரூப்பை பொறுத்தளவுக்கு ரெண்டு சிமெட்ரி ஆப்ரேஷன் மட்டும்தான் பாசிபிள். இப்போ ஒரு மாலிகுலில் ஈன்ற சிமெட்ரி ஆப்ரேஷனும் ஐன்ற சிமெட்ரி ஆப்ரேஷனும் இருந்தால் அந்த மாலிகுல் வந்துட்டு CI பாயிண்ட் குரூப்பை சேரும். இப்போ நான் வந்துட்டு ஒரு மாலிகுல் வந்துட்டு CI பாயிண்ட் குரூப்பை சேர்ந்தது அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா அந்த மாலிகுல் வந்துட்டு 2 ஆப்ரேஷன் தான் பாசிபிள். அது என்ன ஆப்ரேஷன்னா ஐடென்டிட்டி ஆப்ரேஷன், இன்னொன்று வந்துட்டு இன்வர்ஷன் ஆப்ரேஷன். ஸோ 2 ஆப்ரேஷன் தான் பாசிபிள். இங்கே எப்போவுமே வந்துட்டு ஆப்ரேஷன்ஸ் வந்துட்டு எலிமெண்ட்ஸோட கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. எப்போவுமே இங்கே பாயிண்ட் குரூப்பை பொறுத்தளவுக்கு குரூப்பிங்கில் நம்மளுக்கு யூஸ் ஆகிறது சிமெட்ரி ஆப்ரேஷன் மட்டும்தான். இந்த சிமெட்ரி எலிமெண்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்க சிமெட்ரி ஆப்ரேஷன்ஸ் மட்டும்தான் ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணும். இப்போ இந்த மாலிகுல் எடுத்துக்குவோம். இதில் வந்துட்டு நான் இந்த மாலிகுலில் கார்பன் பாண்டில் சென்டரில் வந்துட்டு நான் I எடுத்திருக்கேன். சரியா? இப்போ இங்கே இருந்து இந்த மாலிகுலை நான் இன்வர்ஷன் பண்ணுறப்ப எனக்கு ஒரு ஈக்குவலன்ட் கான்ஃபிகரேஷன் கிடைக்கும். ஸோ I அப்படின்ற இந்த இன்வர்ஷன் ஆப்ரேஷன் இந்த மாலிகுலில் பாசிபிளாக இருக்குது. அதை தவிர இந்த மாலிகுலில் E அப்படின்ற ஐடென்டிட்டி ஆப்ரேஷன் பாசிபிளாக இருக்குது. ஸோ ரெண்டு சிமெட்ரி ஆப்ரேஷன்ஸ் மட்டும்தான் இந்த மாலிகுலை பொறுத்தளவுக்கு பாசிபிள். அதே மாதிரி தான் இந்த P2F4லையும். ஸோ இங்கேயும் வந்துட்டு I + E இந்த ரெண்டு சிமெட்ரி ஆப்ரேஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த மாலிகுலையும் இந்த 2 மாலிகுலையும் E + I இந்த 2 சிமெட்ரி ஆப்ரேஷன்ஸ் மட்டும்தான் பாசிபிளாக இருக்குது. நம்ம தேர்ட் பார்க்க போகிற பாயிண்ட் குரூப் என்ன அப்படின்னா CS பாயிண்ட் குரூப். இந்த CS பாயிண்ட் குரூப்போட ஆர்டர் என்ன அப்படின்னா 2 இருக்கிறனால இந்த பாயிண்ட் குரூப்லேயும் 2 சிமெட்ரி ஆப்ரேஷன்ஸ் மட்டும்தான் பாசிபிள். ஸோ எல்லா மாலிகுல்ஸுமே கட்டாயம் இந்த ஐடென்டிட்டி ஆப்ரேஷன் இருக்கும். இந்த ஐடென்டிட்டி ஆப்ரேஷனை தவிர இந்த CS பாயிண்ட் குரூப்பில் என்ன இருக்குது அப்படின்னா சிக்மா. ஸோ ஒரு மாலிகுலில் வந்துட்டு இந்த ஐடென்டிட்டி ஆப்ரேஷனும் மிரர் பிளேன் மட்டும் இருந்தால் அந்த மாலிகுல் வந்துட்டு இந்த CS பாயிண்ட் குரூப்பை சேரும். ஸோ இந்த மாலிகுல்ஸ் எல்லாமே வந்துட்டு CS பாயிண்ட் குரூப்பை சேரும். இப்போ இந்த மாலிகுல் எடுத்துகிட்டா இங்கே சல்ஃபர் இருக்குது, 2 ஃப்ளூரின் ஆட்டம், ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு நிச்சயமாக E அப்படின்ற அந்த ஆப்ரேஷன் இருக்கும். இந்த E அப்படின்ற ஐடென்டிட்டி ஆப்ரேஷன் தவிர இந்த மாலிகுல் எனக்கு இருக்கிறது இந்த சிக்மா. ஸோ இந்த மாலிகுலை பொறுத்தளவுக்கு ரிஃப்ளெக்ஷன் ப்ளஸ் ஐடென்டிட்டி ஆப்ரேஷன் மட்டும் இருந்தால் அந்த மாலிகுல் வந்துட்டு இந்த CS பாயிண்ட் குரூப்பை சேரும். இதுதான் வந்துட்டு C1, CI அண்ட் CS பாயிண்ட் குரூப். இது மூணுமே வந்துட்டு வெரி லோ சிமெட்ரி பாயிண்ட் குரூப்ஸ்.